நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நார்மலான சம்ஸ் தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12, எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸ் ஒய் என்னன்னு கேட்காங்க. அப்புறம் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்க்கணும். ஈக்குவேஷனை வந்து ஒரே மாதிரி ஃபார்ம் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து என்ன இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y, ஓகேவா? இப்படி எழுதுவான். இதை வந்து இப்படி ஃபார்ம் பண்ணுவான், ஓகேவா? இப்போ வந்து என்ன எழுதுவான்னா, இப்போ ஒரே ஈக்குவேஷன் நம்ம எழுதுவான் பாருங்களேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ இங்கே எக்ஸ்க்கு பிறகு என்ன போடுவாங்கன்னா 3y ப்ளஸ் இங்கே வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போது ரெண்டையும் கூட்டணும். 3y ப்ளஸ் ஒய் 4y. ஏன்னா இங்கே வந்து எதுவுமே தான் நமக்கு வந்து இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? 4y இஸ் ஈக்குவல் டு 12. இது வந்து இங்கே வந்து இன்டர் இருக்குது. இப்போம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 12/4. 1 4 4 3 4 12. ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 3. நமக்கு ஆன்சர் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் 3. ஒய் இஸ் ஈக்குவல் டு 3னா எக்ஸோட மதிப்பு என்ன? இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம போட்டிருக்கோம் அழகாக. என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 12. இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 12 மைனஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் டு 9. பக்கமாக இப்போ அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. இதை நம்ம ஃபார்முலா இது வந்து கரெக்டாங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 9னா ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து 9, இங்கே வந்து 3, 9 3 கூட்டினா 12 வந்துடும். இப்போ 9/3 அடி கொடுத்தா 3 வந்துடும். அப்போ நம்ம செஞ்சது வந்து கரெக்டு. இப்படி நம்ம வந்து ஈக்குவேஷனவே நம்ம வந்து என்னதுன்னா நம்மளோட ஆன்சரை வந்து போட்டு பார்க்கலாம், சம்மோட ஆன்சர் வந்து கரெக்டாங்கிறத, ஓகேவா?